ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது தமிழ் ஆண்ட்ராய்ட் பாய்ஸ். கற்றுக்கொள்வோம், கற்றுக் கொடுப்போம். நான் மலேசியாவிலிருந்து உங்கள் சாமி. ஓகே நண்பர்களே, நான் எனக்கு ஒரு சூப்பர் அப்ளிகேஷன் வந்திருக்கேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற அப்ளிகேஷன் அப்படி என்ன விசேஷம் நண்பர்களே, அதாவது வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு பாஸ்போர்ட் போட்டோ எடுக்கணும் அப்படின்னா கூட நம்ம வந்து ஒரு ஸ்டூடியோல தான் நம்ம போய் போட்டோ எடுக்க வேண்டியதா இருக்கு. அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்க 300 ரூபாய் 400 ரூபாய் கிட்ட காசு கேட்கறாங்க. ஓகேங்களா, அதனால தேவையே இல்லை நண்பர்களே. நீங்க வந்து பாஸ்போர்ட்க்கு நீங்க வந்து போட்டோ எடுக்கணும், இல்லாட்டி லைசன்ஸ்க்கு போட்டோ எடுக்கணும், இல்லாட்டி நீங்க ஏதாவது வந்து ஓட்டர் ஐடிக்கு நீங்க போட்டோ எடுக்கணும் அப்படின்னா கூட நீங்க வந்து ஸ்டூடியோக்கு போய் நீங்க காசை வீண் செலவு பண்ண வேண்டாம். ஓகேங்களா, நான் கொடுக்குற அப்ளிகேஷனை வந்து நீங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அந்த அப்ளிகேஷன் மூலியமா நீங்க வந்து பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ அழகான முறையில நீங்க எடுத்துக்கலாம். ஒரு அருமையான அப்ளிகேஷன். கண்டிப்பா வந்து இந்த அப்ளிகேஷன் வந்து எல்லா நண்பர்களும் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு அப்ளிகேஷன். ஓகேங்களா, ஏன்னா வந்து நீங்க ஸ்டூடியோல போய் நீங்க எடுக்கணும்னா கூட உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதிகமா காசு கேட்கறாங்க. ஏன் நம்ம வந்து காசு கொடுக்கறோம்? நம்ம வந்து ஆண்ட்ராய்ட் போன் மொபைல்லே நம்ம வந்து போட்டோ எடுத்துட்டு நம்ம வந்து ஸ்டூடியோல போய் நம்ம வந்து அந்த போட்டோ வந்து நம்ம கழுவி வாங்கிக்கலாம். ஓகேங்களா, ஓகே, இதை பத்தி நான் தெளிவா சொல்லித்தரேன். ஓகேங்களா, இந்த அப்ளிகேஷனை நீங்க டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா வீடியோக்கு மேல லிங்க் கொடுத்துருப்போம். அந்த லிங்க் மூலமா நீங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே நண்பர்களே, ஓகே, இப்போ வந்து பாருங்க நண்பர்களே, நான் அந்த அப்ளிகேஷனை வந்து நான் ஓபன் பண்றேன். அது வந்து பாத்தீங்கன்னா ஓபன் பண்ணே கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஓபன் பண்ணோடனே பாருங்க நண்பர்களே, உங்களுக்கு இதே மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா, அதாவது வந்து நீங்க வந்து முதல்ல பாருங்க கேமரா இருக்கு. நீங்க போட்டோ எடுக்கணும், இந்த கேமரா நீங்க டச் பண்ணீங்கன்னா அதுக்கு கரெக்டா அந்த சைஸ்க்கு கரெக்டா கொடுக்கும். நீங்க வந்து அந்த சைஸ்ல நீங்க வந்து நின்று போட்டோ எடுக்க வேண்டியது. ஓகேங்களா, ஓகே, அப்படி இல்லை அப்படின்னா நீங்க ஆல்ரெடி நீங்க போட்டோ எடுத்து வச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்க கேலரி போங்க. கேலரியில போய் பாருங்க, உங்க போட்டோ வந்து ஒன்னு டச் பண்ணுங்க. ஓகேங்களா, உங்க போட்டோ வந்து ஒன்னு டச் பண்ணுங்க. டச் பண்ண உடனே பாருங்க மேலே கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து பாருங்க மேலே உங்களுக்கு இதே மாதிரி வந்துடும். ஓகேங்களா, இந்த போட்டோ வந்து நீங்க வந்து சைஸ் நீங்க வந்து மாத்தினாலும் நீங்க இப்படி மாத்திக்கலாம். ஓகேங்களா, ஓகே, இதை வச்சுட்டு நீங்க வந்து மேல வந்து பாருங்க மேலே சேவ் அப்படின்ட்டு பார்த்தீங்களா, இதை மேல வந்து முக்கில பாருங்க. ஓகேங்களா, இதை நீங்க டச் பண்ணுங்க. இதே நீங்க டச் பண்ணோடனே நண்பர்களே உங்களுக்கு இதே மாதிரி வரும். ஓகேங்களா, இதே மாதிரி வந்துச்சுன்னா இதுல வந்து பாருங்களே, இதை வந்து ஏன் அப்படின்னா நீங்க வந்து போட்டோ நின்று நீங்க வந்து எடுத்துக்கும் போது கொஞ்சம் கிராஸா இருந்திருக்கும். ஓகேங்களா, அது வந்து நீங்க வந்து சைஸை வந்து இந்த மாதிரி நீங்க கரெக்டா வச்சுக்கலாம். ஓகேங்களா, கரெக்டா வச்சுட்டு மேல வந்து பாருங்க, மேல அந்த ரைட் நெக்ஸ்ட் கொடுத்து வச்சுக்கலாம். அந்த நெக்ஸ்ட் நீங்க டச் பண்ணுங்க. ஓகேங்களா, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. டச் பண்ண உடனே பாருங்க உங்களுக்கு வந்து இதே மாதிரி வந்துடும். ஓகேங்களா, இதே மாதிரி வந்துச்சு அப்படின்னா இந்த முதல் உள்ள ஆப்ஷனை டச் பண்ணுங்க. கீழே வந்து பாருங்க, கீழே முதல் உள்ள ஆப்ஷனை நீங்க டச் பண்ணுங்க. இதுல வந்து உங்களுக்கு பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ வேணும் அப்படின்னா முதல்ல உள்ளது பாருங்க, இதே நீங்க டச் பண்ணுங்க. ஓகேங்களா, இந்த 2+2 அப்படின்னு போடுறதுல இதை நீங்க டச் பண்ணுங்க. இதை நீங்க டச் பண்ணே நண்பர்களே உங்களுக்கு வந்து கரெக்டா நீங்க இந்த சைஸை வந்து கரெக்டா இந்த மூஞ்சுக்கு நேரம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, நீங்க இந்த மூஞ்சுக்கு நேரம் வச்சுட்டு நீங்க பாருங்க நண்பர்களே, மேல வந்து பாருங்க குரோப் அப்படின்னு பார்த்தீங்களா, ரைட் கொடுத்துட்டு அதே நீங்க டச் பண்ணுங்க. ஓகேங்களா, அதே நீங்க டச் பண்ணி நம்மளே பாருங்க உங்களுக்கு வந்து அழகான சைஸா வந்துருச்சு. பார்த்தீங்களா, பாஸ்போர்ட் சைஸுக்கு கரெக்டா வந்திருக்கும். இதுல வந்து பாத்தீங்கன்னா முதல்ல உள்ளது பாத்தீங்கன்னா நீங்க வந்து போட்டோ வந்து கொஞ்சம் பளிச்சுன்னு தெரியுமா அப்படின்னு கேட்கும். ஓகேங்களா, நீங்க இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வச்சுட்டு நீங்க வந்து இந்த ரைட்டை கொடுத்துட்டே வாங்க. ஓகேங்களா, நல்லா பாத்துக்கோங்க, நான் என்ன செய்யறேன்னு மட்டும் நீங்க பாருங்க. ஓகேங்களா, இதே நீங்க வந்து கரெக்டா உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலருக்கு நீங்க பாருங்க, கலரா மாறுதா பார்த்தீங்களா. உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ நீங்க வந்து நம்ம போன்லயே நம்ம செஞ்சுக்கலாம். நம்ம வந்து ஸ்டூடியோக்கு தான் நம்ம போய் எடுக்கணும் அப்படிங்கறதே இல்லை. ஓகேங்களா, இதே மாதிரி நீங்க செஞ்சுக்கோங்க. பாத்தீங்களா, உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அழகா நீங்க வந்து செஞ்சுக்கலாம். ஓகேங்களா, ஏன்னா ஸ்டூடியோல கூட இந்த மாதிரி நமக்கு வந்து செய்ய மாட்டாங்க. இப்ப நம்ம ஆண்ட்ராய்ட் போன்லயே நம்ம செஞ்சுட்டு மேல வந்து பாருங்க சேவ் அப்படின்ட்டு பாத்தீங்களா, இதை நீங்க டச் பண்ணுங்க. இதை நீங்க டச் பண்ணிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. கீழே வந்து பாருங்க இந்த ஏடிடி அப்படின்ட்டு பார்த்தீங்களா, இதை நீங்க டச் பண்ணுங்க. இதை டச் பண்ணிட்டு இது வந்து உங்களுக்கு வந்து கலர் என்ன கலர் வேணும், அதாவது அந்த சைட்ல வந்து உங்க பிரேம். ஓகேங்களா, உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ நீங்க அந்த கலரை வந்து வச்சுக்கலாம். ஓகேங்களா, இந்த சைட்ல வந்து பாருங்க எனக்கு வந்து ரெட் கலர் வச்சுக்கலாம், ரெட் கலர் வந்துச்சு. ஓகேங்களா, இப்படி நீங்க வந்து செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்டு மேல வந்து பாருங்க, அதே நீங்க வந்து பாருங்க ரைட்டை டச் பண்ணுங்க. ஓகேங்களா, அதே நீங்க ரைட் டச் பண்ணிட்டு நீங்க வந்து இதுல வந்து சேவ் போட்டோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க சேவ் போட்டோ கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அது வந்து கேலரியில வந்துருக்கும். ஓகேங்களா, இந்த கேலரியில வந்துருக்கும். நீங்க வந்து கேலரியில போய் எடுத்து நீங்க வந்து போட்டோ வந்து நீங்க ஸ்டூடியோல போய் நீங்க வந்து போட்டோ கழுவிக்கலாம். ஒரு அருமையான அப்ளிகேஷன். ஓகேங்களா, அந்த போட்டோ நீங்க மறுபடியும் நீங்க பார்க்கணும் அப்படின்னா இதுல வந்து பாருங்க, இந்த படம் மாதிரி போட்டுக்கோங்க. இந்த REATY2 அப்படின்னு போட்டு பிரிண்ட் அப்படின்னு போட்டு பார்த்தீங்களா, இதை நீங்க டச் பண்ணுங்க. இதை டச் பண்ணீங்கன்னா அந்த போட்டோ வந்து நான் ஆல்ரெடி செட் பண்ணி பார்த்திருக்கேன். அந்த போட்டோ எல்லாமே இங்க இருக்கு. பார்த்தீங்களா, இந்த மாதிரி வந்திருக்கும். ஓகே நண்பர்களே, உங்களுக்கு நீங்க வந்து லைசன்ஸ்க்கு நீங்க வந்து போட்டோ எடுக்கனாலும் சரி,
இல்லாட்டி ஓட்டு ஐடிக்கு நீங்க போட்டோ எடுக்கனாலும் சரி, இல்லாட்டி உங்களுடைய பாஸ்போர்ட்டுக்கு போட்டோ எடுக்கனாலும் சரி, நீங்க வந்து இந்த அப்ளிகேஷன் மூலியமா நீங்க வந்து எடுத்துக்கலாம். ஒரு அருமையான அப்ளிகேஷன், கண்டிப்பா நீங்க வந்து மிஸ் பண்ணாங்க நம்பர்களே. இது எப்ப வேணாலும் உங்களுக்கு தேவைப்படும். நீங்க ஏன் வந்து நீங்க ஸ்டூடியோல போய் காசை வேஸ்ட் பண்றீங்க? ஓகேங்களா? ஓகே, கண்டிப்பா இந்த வீடியோ பாக்குற நண்பர்கள் கண்டிப்பா நீங்க வந்து லைக் பண்ணுங்க, கண்டிப்பா நீங்க வந்து ஷேர் பண்ணி விடுங்க நண்பர்களே. ஓகே, தேங்க்யூ.